டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். அதுல வந்து அது தெலுங்குல, ஹிந்தில பாருங்க புரியும். மலையாளத்திலயும் பாருங்க. ஹிந்தியில நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து அங்க இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே மூஞ்சிக்கு நேரா வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பல சீசன்ல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே உள்ள வந்து வெளியே போறப்ப வந்து டைவோர்ஸ் ஆகி போயிருக்காங்க. அந்த அளவுக்கு நடந்திருக்கு. ஹிந்தி பிக் பாஸ் வந்து 18th சீசன் தான் தப்ப இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு. தமிழ் பிக் பாஸ் இணைக்கும். உள்ள வந்து காதல் ஜோடிகளை இணைப்பாங்க. அவனுங்க வந்து பிரிச்சு விடுவாங்க ஹிந்தியில. பாய். ஓகே தானே. பூர்ணி நீங்க சொல்லுங்க உங்க கருத்துக்கள். என்ன கருத்து சொல்றது சீரியஸா எனக்கு தெரியல. இப்போ இத பத்தி நீங்க கேக்குறீங்க, அது முதல்ல சொல்லுங்க, நான் சொல்றேன். நாங்க எதை பத்தி கேட்கலாங்க, நாங்க சும்மா பேசிட்டு இருக்கோங்க, நீங்க எதை பேசுங்க. ஒன் செகண்ட் சாரி. வேற ஏதாவது பேசுங்க. வாங்க மேஜிக் வாங்குங்க. நல்லா இருக்கீங்களா? ஹாய். நான் இப்போ லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலி என்ன டாபிக் ஓடிட்டு இருந்துச்சுன்னு கேட்கல. பட் ஜஸ்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நேத்து இதுதாங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நேத்து இதுதான். ஆமாம். நான் ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் மட்டும் அட்ரஸ் பண்ணிக்கலாம் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த புள்ளி அப்படின்னு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, அது கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து வேரியாக வந்து ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். செகண்ட் திங் வந்து இந்த புள்ளிங்கிற வார்த்தை வந்து 7th சீசன்ல தான் ட்ரெண்ட் ஆச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி சீசன்ல இதை விட மோசமான பாடி லாங்குவேஜ், வேர்ட்ஸு எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாமே வந்து புல்லிங்கிற வந்து எங்கேயுமே டேர்ம் ஆகவே இல்லை. இப்போ நம்ம ப்ரீவியஸ் சீசனை கம்பேர் பண்ணக்கூடாது, இந்த சீசனை மட்டும் பேசுங்க அப்படின்னு சொன்னால் கூட, அன்ஷிதா வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த ஜங்கு ஜங்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கிட்ட ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் வந்து நம்ம யாருமே வந்து அதை அவங்க புள்ளி பண்ணுறாங்க, மார்க் பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை. ஈவன் வந்து அதுக்கு பாட்டெல்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணிங்க. அதே வந்து சௌந்தர்யாவுக்கு வரும்போது ஐயோ புள்ளி பண்ணிட்டாங்க. ஸோ புல்லிங்னா வந்து என்னன்றதே நிறைய பேத்துக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு ஐடியா இல்லை அப்படிங்கிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். என்ன சொல்றேன்னா, இப்போ புல்லினா அந்த புள்ளி விக்டிம் இருக்கான்ல, அவன் வந்து வீக்கரா இருக்கணும். அவனுக்கு அந்த மாதிரி புள்ளி பண்றவனுக்கு வந்து ஒரு இன்டென்ஷனல் இருக்கக்கூடாது. ஸோ இந்த கேஸ்ல வந்து சௌந்தர்யா மஞ்சரிக்கு அந்த அம்மா தெரிஞ்சே தான் கேம் விளையாடுறாங்க, ட்ரிகர் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு ரியாக்ஷனாக தான் பார்க்கணும். என்ன அந்த ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீட்டராக கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது தப்பு அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறோன்னா ஓகே. இல்லை அவங்க புள்ளி பண்ணுறாங்க, மஞ்சரி பாவம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் வந்து ஏற்புடையதாக இல்லை. பிகாஸ் இங்கே வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து அவங்கள வந்து ஹர்ட் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் கிடையாது. செகண்ட், மஞ்சரி இஸ் ஆல்சோ நாட் அ வீக்கர் கண்டஸ்டன்ஸ். இப்போ இந்த இடத்துல வந்து சௌந்தர்யா வந்து கிளவரா வந்து இதை யோசிச்சிருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். நம்ம இப்படி இப்படி ட்ரிகர் ஆனா இவங்க அதுதான் இது பண்றாங்க. அந்த அதர் சைட் மஞ்சரியோட இந்த கேம் பிளே வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகுது சில ஆடியன்ஸ் மத்தியில. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக் வந்து தீபக்கை வந்து ப்ரோவோக் பண்ணி உனக்கு கேப்டன்சில இருந்து தன்னிலை தடுமாற வச்சாங்க. இந்த வீக்கு சவுண்டோட இதை வந்து இது பண்ண வைக்கிறாங்க. ஸோ மஞ்சரி பாவம், அவங்கள வந்து வீடோட சேர்ந்து எல்லாரும் கார்னர் பண்றாங்க, அவங்க கேட்டா மட்டும் தயிர் தர மாட்டாங்க, எல்லாரும் சாப்பிட்றாங்க. தட்ஸ் நாட் த கேஸ். என்னன்னா, உனக்கு வேணும்னா நீ கேளுங்கிற ஒரு விஷயமும், அடுத்தவன் தட்டை பார்த்து அவனுக்கு கொடுக்குற எனக்கு அதனால நீ வந்து ஏன் கொடுக்கலன்ற பிரச்சனை பண்றதுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஐ திங்க் மஞ்சரி வந்து இதுல 2வது விதம்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம எனக்கு இன்னொரு டவுட் எங்க இருக்குன்னா, அது எப்படி மஞ்சரிக்கு மட்டும் ரிப்பீட்டடா வந்து கிச்சன்ல இஷ்யூ வருது? அவங்களுக்கு அந்த ஹவுஸ்ல எந்த ப்ரிவிலேஜும் இல்லாத மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஓடிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக்கு வெஷல் வாஷிங்ல மஞ்சரி என்ன பண்ணாங்க? ஷி டுக் த ப்ரிவிலேஜ். அவங்களுக்கு பதிலா ஆனந்தியும் ராணவும் தான் அவங்களோட டேர்னை பண்ணாங்க. சிவகுமாரும் பண்ணாருங்க. வாங்கினது ஆமா சிவகுமாரும் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கினது ராணவ். அப்ப இது ப்ரிவிலேஜ் இல்லையா? இது ஏன் பேசப்பட மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அண்ட் செகண்ட், யார் சார்பா பண்ணாங்கம்மா? சாரி, மஞ்சரிக்கு பதிலா ஒரு 2 days அது எப்படி மேனேஜ் பண்ணாங்க? அவங்களுக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு சிவகுமார்ட்ட கொடுத்துட்டாங்க. எனக்கு பதிலா விளக்குங்கண்ணான்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் டே வந்து அந்த பிரச்சனை நடந்ததுனால அவங்க விளக்கவே கிடையாது. ராணவ் மட்டும் தனியா நின்று லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல் பாத்திரமும் கழுவி வச்சிருவாரு. இன்னொரு தடவை பாத்தீங்கன்னா ஆனந்தி கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அவ்வளவு உயரமா இருக்கிறவங்க அங்க கழுவுறப்போ பயங்கர முதுகுவலி வருமா? ரொம்ப குனிஞ்சு செய்ய வேண்டியிருக்கும். ஆனா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்குனது ராணவ் தாத்தா. ராணவ் வாங்கினாரு அவங்களோட சேர்த்து செஞ்சதுக்கு.
ம். அந்த அப் இதுவே இல்ல பாருங்க யாருக்கும். அந்த எம்பத்தியே இல்ல. இல்ல. இது வந்து எம்பதிங்கிறத விட மஞ்சரி இது பண்ணாங்கன்றத ராணுவும் வந்து ஓப்பனா பேசல. யாருக்கும் இந்த விஷயம் அந்த வீட்ல நடந்தது தெரியல. இது ஆடியன்ஸ்க்கே ஃபர்ஸ்ட் வந்து கிளியரா ரீச் ஆகல. நெறைய பேத்துக்கே இது தெரியல. அண்ட் செகண்ட் திங் இந்த கேர்டு கேட்கும்போது அவங்க ஒரு உருட்டுனாங்கல்ல, எனக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கு. அதனால தான் என்னோட பங்க பால தயிராத இது வந்து நான் எப்படி பார்த்தேன்னா, இது வந்து சீசன் 1ல காயத்ரி வந்து ஹாட் சாக்லேட் மில்க் கேட்பாங்க தெரியுமா? எனக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கு. எனக்கு ஹாட் சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லி. எப்படிங்க தண்ணியான பால்ல கொஞ்சோண்டு ஊற ஊத்துனா கால்சியம் டெஃபிஷியன்சி சரியாயிருமா? உங்களுக்கு உண்மையிலே இந்த கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா, பிபி ஹவுஸ்ல தான் டேப்லெட்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் அலவுடே. இல்ல அது அவங்களே தருவாங்கம்மா. அப்படி வேணும்னா, ம். பால் குடுக்க முடியாதுன்னு சப்ளிமெண்ட்ஸ் குடுப்பாங்க. இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யாரும் பார்க்கல. மஞ்சரி பொய் சொல்றாங்க. அவங்க வந்து மேனிபுலேட் பண்றாங்க அப்படி ஆஸ் அ கேமரா இது ஸ்மார்ட்னஸ் தான். பட் மேஜிக் வந்து இங்க ஒண்ணே ஒண்ணு இல்லம்மா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சிம்பிள் ஒரு சிம்பிள் நிமிஷம். திங்மா. ஃபர்கெட் அபௌட் கால்சியம் டெஃபிஷியன்சி. ம். அதெல்லாம் தப்பு. அவங்களுக்கு பேச தெரியல ஆக்சுவலா. சர்க்கரை போடுறதுக்கு முன்னாடி பால் எனக்கு குடுத்துருங்க. அப்படின்னா சர்க்கரை சேவ் ஆகுதுல்ல. எல்லாரும் குடுக்குற ஷேர் தான். அதுக்கப்புறம் அத நீ உர ஊத்தி தயிரா குடிங்க, இல்ல சிலுப்பி மோரா குடிங்க. அது உங்க இஷ்டம். ஹாட் சாக்லேட் போட்டு குடிங்க, இல்ல ஐஸ்கிரீம் பண்ணி சாப்பிடுங்க, இல்ல இவங்க தர்ஷிகா சொன்ன மாதிரி ஏதோ பாயசமோ ஏதோ பண்ணி கூட குடிங்க. அத பத்தி பிரச்சனை இல்ல. எப்படி பேசணும் அப்படின்றது இல்ல. அவங்களுக்கு அவங்க பேசுற விதமே சில பேர் இன்டிமிடேட்டிங்கா இருக்கும். கரெக்ட் தாத்தா. ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். அவங்க ஹெல்த் மிக்ஸ் குடிக்கிறாங்க. அந்த ஹெல்த் மிக்ஸ்ல மில்க்க தான் ஆட் பண்ணி குடிக்கிறாங்க. சரிங்களா? மில்க்கோட சுகர் சேர்த்து தான் குடிக்கிறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு எவ்வளோ மில்க் போகுமோ அந்த பார்ட் வந்து போயிடுது. அதே மாரி சுகரும் அதுல ஆட் பண்ணி குடுக்குறாங்க. ஒரு 1/2 ஸ்பூனோ எவ்வளவோ அதுக்கு தேவையானது. ஏன்னா சால்ட் போட்டு அந்த ஹெல்த் மிக்ஸ் குடிக்க முடியாது. சுகர் போட்டு தான் குடிக்கிறாங்க. அவங்களுக்கானத குடுத்துட்டாங்க. குடுத்ததுக்கு அப்புறமா அவங்க பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாகுது. இல்ல. இது இது வந்து மஞ்சரியோட கேம் பிளே ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து மஞ்சரி பாவம் கார்னர் பண்றாங்க. ஏன்னா அவங்க ஒரு எந்த சண்டை எடுத்தாலும் என்ன கார்னர் பண்றீங்க, என்ன பேட்ச் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கேம் பிளே பார்க்குறாங்க. ஸோ இது வந்து மஞ்சரி வந்து பாவம்லாம் கிடையாது. அது மாரி சௌந்தர்யா புல்லியும் கிடையாது. மஞ்சரி வந்து புல்லி பண்ணவும் கிடையாது. இது சௌந்தர்யாவோட பாடி லாங்குவேஜ் அண்ட் ரியாக்ஷன் வாஸ் நாட் அப்ராப்ரியேட். அது கரெக்ட். தட் டசன்ட் மீன் தட் இஃப் சௌந்தர்யாவோட ரியாக்ஷன் வாஸ் நாட் அப்ராப்ரியேட்னா மஞ்சரியோட ரூட் டோனும் அவங்களோட பாடி ஆட்டிடியூடையுமே வந்து நம்ம பேச தான் பண்ணுவோம். ஒருத்தர் பாவி இன்னொருத்தவங்க வந்து புனிதர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது. இது வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் செகண்ட் திங் ரிகார்டிங் கோவா கேங். கோவா கேங்கோட ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே, அவங்க குடுக்குற வைப் ஓகே, எல்லாமே ஓகே. பட் எங்க எனக்கு பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இப்ப நம்ம சீசன் 3ல இந்த சாண்டி கேங் எல்லாம் பார்த்தோம்னா, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. பட் அவங்கவங்க இத பெர்ஃபார்ம் பண்ணும்போது, வெடிக்கும்போது வந்து ஆ யாரும் யார் இதுலயும் தலையிட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு யூனிக்னெஸ் இருந்தது. ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா, எனக்கு கம்ப்ளீட்டா வந்து ஜாக் வந்து "நீ பேசாத, நீ இது பண்ணாத, நீ அது பண்ணாத, இது பண்ணாத" அந்த ஓவர் புரொடெக்டிவ்னஸா இல்ல அது ஸ்மார்ட் கேம் பிளேயான்றத இன்னும் என்னால பார்க்க முடியல. ஜெயிலுக்கு போய் சௌந்தர்யா போய் உட்கார்றாங்க அப்படின்னா, அது என்ன நெஜ ஜெயிலா? கிடையவே கிடையாது. கொஞ்ச நேரத்துல பிக் பாஸ் விட்டுறப்படுறார். அங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் தேவையில்ல. அப்புறம் ஜெஃப்ரிக்கு ஒரு எமோஷன் வருது. அவன் கோவப்படுறான். அவன் போய் கத்துறான்னா, அத அலோவ் பண்ணணும். அத வந்து இங்க வந்து வந்து நீ போகாத, பண்ணாத, செய்யாத. எனக்கு எந்நேரமும் வந்து ஒய் ஷி இஸ் கோயிங் அரவுண்ட் சவுண்ட் அண்ட் அவள வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளோட தனித்தன்மைய வந்து இதுல இழக்கிற மாரி ஒரு ஃபீல். இது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டூ வொர்க். இப்ப சௌந்தர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நெறைய ஆடியன்ஸ்க்கு கவர் ஆன ரீசனுமே அந்த பொண்ணு வந்து தப்போ, ரைட்டோ அது தனியா பண்ணும். பட் இப்ப வந்து அது இல்ல. ஷி இஸ் நாட் என்ன சொல்றது? எதுனாலுமே வந்து அவ வந்து ஒரு தடுக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இதுல வந்து இன்னொருத்தரோட கிராஃப் வந்து நான் யாரோட கிராஃப் வந்து கேம் பிளே வந்து பெட்டரா இருக்கு அப்படின்னு பார்க்குறேன்னா, தீபக் அண்ட் அருண். அருண் வந்து ஃபர்ஸ்ட் 3 வாரம் அமைதியா இருந்தாரு. அடுத்த ஒரு 2 வாரம் வந்து ஒரு மாரி டிஃபரெண்ட்டா இருந்தாரு. யாருக்குமே புரியல. பட் நவ் இப்ப பார்க்கும்போது அருணோட கேம் பிளே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுற மாதிரி இருக்கு. அண்ட் முத்து வந்து அவருக்கு இருக்கிற ஒரு ஃபேன் பேஸுக்கும் இதுக்கும் என்ன சொல்றது? இன்னும் நல்லா அடிச்சாலும் பட் ஹி இஸ் பிளேயிங் எ வெரி டர்ட்டி அண்ட் சேஃப் கேம்ன்னு நான் பார்க்குறேன். அதாவது சாச்சனா, மஞ்சரி, தர்ஷிகா இவங்க 3 பேரும் ஒரு விஷயம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சைலன்ட்டா செட்டிலா சொல்லிர்றாரு. ஆனா அவரோட கேம் பிளே அதுவா இருக்க மாட்டேங்குது. அ பேக் எண்ட்ல அண்டர் பிளேவா அத என்கரேஜ் பண்றாரு. பின்னாடி போய் ஆனா அது தப்பு அப்படிங்கிற மாரி பேசுறாரு. நாளைக்கு பின்னாடி இவங்க 3 பேர் மாட்டும்போதும் அந்த விஷயத்த இவர் பண்ணியிருக்க மாட்டாரு. இவர் தப்பிச்சுருவாரு. ஆனா அவங்க 3 பேரும் மாட்றாங்க. ஸோ இந்த மாரி ஒரு கேம் பிளேவா தான் நான் முத்துவோட கேம் பிளேவா பார்க்குறேன். அ அருண், தீபக் அடிச்சு பேசுற அளவுக்கு கூட முத்து வந்து பேச மாட்றாரு. என்ன பயம்?
அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது ஒரு வின்னர் குவாலிட்டியாவும் நான் பார்க்கல. அது மாரி அவர் சொல்ற அந்த அறம் என்னவா இருக்கட்டும், அத அவரே ஃபாலோ பண்றது இல்லன்றது தான் நான் பார்க்குறேன். சூப்பர்ங்க மேஜிக். ம். பிரபு நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமா மேடம். இந்த சௌந்தர்யா இஷ்யூ ரிலேட்டடா தான் பேசணும். சௌந்தர்யா யார்கிட்ட? தாத்தா கிட்ட பேசுறீங்களா? தாத்தா கிட்ட இல்ல. இப்ப பேசுனாங்கல்ல மேடம் மேஜிக், அவங்க கிட்ட தான் கேட்கணும். கேளுங்க. ஆக்சுவலா மஞ்சரி வந்து எல்லாருக்கும் கிடைக்குது, அதுக்காக எனக்கும் கிடைக்கணும்னு கேக்குறாங்கன்னு சொல்றாங்க. நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, சௌந்தர்யாக்கு வந்து விஷால் வந்து தனி கப்புல 3 ஸ்பூன் தயிர் போட்டு 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டு தராரு. அந்த மாதிரி ஒரு ப்ரிவிலேஜ் சௌந்தர்யாக்கு இருக்கும்போது, ஒரே ஒரு இதுல தனியா பால் மட்டும் கேட்குற மஞ்சரி ஏன் கேட்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு இது வருது. ஃபேவரட்டிசம் பண்றதால தான் கிச்சன் டீம்ல இருந்து அவங்கள திருப்பி கேட்குறாங்க, எனக்கும் அந்த மாதிரி கிடைக்குமான்னு. இதுல கேட்கறதுல என்ன தப்பு இருக்குன்னு தெரியல. எனக்கு கொடுத்தே ஆகணும்னு அவங்க சண்டை போடல. இல்ல. புரியுதுங்களா? இல்ல. நான் சொல்றேன். அவங்க திரும்ப வந்து நான் சொல்றது எனக்கு தயிர் இல்ல, வேணும்னு சௌந்தர்யாக்கு தயிர் கொடுத்ததை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் சொல்லுங்க. 3 ஸ்பூன் எங்க தயிர், ஒரு 3 நிமிஷம், ஸ்பூன் ஒரு சர்க்கரை. நிமிஷம். அது வந்து நான் அங்கருந்து வரேன். இந்த பிரச்சனை வந்து எங்கருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இந்த திருட்டு பிரியாணி கேங் வந்து சாட்டர்டே வந்து ஒழுங்கா வந்து அட்ரஸ் அந்த பண்ணல. கொஸ்டினை எபிசோட்ல கேட்டதே நான் தான் ஷூட்ல இருக்கும்போது. இல்லைன்னா அதை பத்தி பேசுறதாவே இல்லை டைரக்ஷன் டீம்ல. நான் தான் அந்த கொஸ்டினை ஹேண்ட் ரைஸ் பண்ணி சார் கிட்ட கேட்டேன். சார் ஃபர்ஸ்ட் கேட்க வேணான்னாரு. வெரி குட். அதுக்கப்புறமா அப்ரிஷியேட்டபிள் கொஞ்ச நேரம் கொஸ்டின் தான். கொஞ்ச நேரம் ஒரு கழிச்சு நிமிஷம். யோசிச்சுட்டு எனக்கு செட்ல சரி என்ன அது நடந்துச்சு? கேட்கலாம்னு சொன்னாரு. ஏன்னா எனக்கு பிரபு லைவ்ல நீங்க வந்து கொஸ்டின் கேட்டுட்டீங்க, நீங்க எக்ஸ்பிளைன் ஓகே. பண்றீங்க. அவங்களுக்கு அதை பதில் சொல்ல விடுங்க. டைம் கொடுங்க உங்களுக்கு. ஓகே. ஆக்சுவலி இந்த இஷ்யூ வந்து நான் வந்து 2 விதமா எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, சாட்டர்டே வந்து ஆடியன்ஸோட மைண்ட் செட் வந்து நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு ஹோஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணல. அம்மா என்ன யோசிச்சோம்னா, ஒரு 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 பொதுவான கிராசரிய வந்து எல்லாரும் எப்படி வந்து ஒரு பர்ட்டிகுலர் கும்பல் வந்து எப்படி வந்து அதை யூஸ் பண்ணலாம். அதுவே வந்து ஒரு எத்திக்கலா கரெக்டான விஷயம் கிடையாது. அதுதான் ஆடியன்ஸ் மைண்ட்ல இருந்த பெர்ஸ்பெக்டிவ். ஓகேவா? அத ஆனா ஹோஸ்ட் அட்ரஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் வந்து அத கியூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாரி வேற விதமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்க்கு அது எப்படி கன்வே ஆயிடுச்சுன்னா, அது ஒண்ணும் தப்பு இல்ல. அந்த கன்டென்ட் வந்து பார்க்க நல்லா தான் இருக்கு. அப்படிங்கிற மாரி அது எக்ஸ்பிளைன் ஆயிருச்சு. அப்போ அந்த ஸ்டேஜ்லயே சௌந்தர்யாவோட ரியாக்ஷன் என்ன, இவங்கலாம் திருடுறாங்கல்ல, அப்ப நானும் திருடுவேன். அப்படிங்கிறதையும் அவங்க வந்து ஓப்பனா சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியல. ஏன்னா அது கரெக்ட்டா அட்ரஸ் பண்ணப்பல்ல. அன்னைக்கு நைட் இவங்க மறுபடியும் ஏதோ பிளான் பண்ணிட்டுருக்கும்போது, எனக்கும் ஸ்வீட் செஞ்சா ஏதாவது குடுங்க. எனக்கு தயிர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு தயிரா ஆளுக்கு 1 ஸ்பூன் வர மாரி அந்த 3 ஸ்பூன் தயிர் எடுத்து 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டு இது பண்ணியிருப்பாங்க. அது வந்து சௌந்தர்யாக்கு மட்டும் குடுத்தது இல்லன்னு நெனைக்கிறேன். அது அந்த இடத்துல எல்லாருமே அங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. கோவா ஓகே. டீமுக்கு கொடுத்தது. இது கோவா டீமுக்கு குடுத்தது எல்லாரும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இது வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது வந்து ஒழுங்கா அட்ரஸ் பண்ணியிருந்தா, இந்த பிரச்சனை அங்க நடந்திருக்காது. நான் மஞ்சரியோட இஷ்யூல என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, கிச்சன்ல ஒரு பிரச்சனை பண்ணணும். அங்க எங்கடா சான்ஸ் கிடைக்கும்? அதுக்காக பண்ணணும்னு பண்ண மாரி இருக்கு. இப்போ இன்னைக்கு இத பால் கேட்டாங்க. ஓகேவா? நீங்க வந்து அவங்களுக்கு அப்ப குடுத்தீங்க. இப்ப ஏன் குடுக்கல? அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு மஞ்சரிக்கு, சௌந்தர்யாக்கு நைட்டு தயிர் குடுத்தது தெரியுமா? தெரியாது. ஓகே. இங்க ஆக்சுவலி இந்த இஷ்யூவ ரைஸ் பண்ணது சாச்சனா. சாச்சனா தான் சுகருக்காக அதுவரைக்கும் மஞ்சரிக்கு அப்படி ஒரு கன்டென்ட் பண்ணலாமேன்றதே தெரியாது. ஓகே. அவங்க சாச்சனா கேட்கவும், அப்ப நானும் பிரச்சனை பண்றேன்னு பண்ணாங்க. இதே தான் வந்து லாஸ்ட் வீக்கும் நடந்தது. டோஸ்ட் கேட்டது ராணவ் தான் ஃபர்ஸ்ட்டு கேட்டிருப்பாரு. இவங்க உடனே மறுபடியும் இவங்களும் அதுல சேர்ந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஓகே. நான் என்ன கேட்கிறேன், நீங்க தயிர் கேட்டது தப்பில்ல. ஓகே. அங்க ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் போய்க்கிட்டு இருக்கு. காலையில இவங்க பால் குடிக்க மாட்டாங்களாம். அந்த பால நான் சாயங்காலம் வாங்கிப்பேன். திரும்ப வந்து அத நான் கப்ல ஊத்தி வச்சுப்பேன். எனக்கு எப்ப தேவையோ அப்ப குடுங்க அப்டின்றாங்க. தர்ஷிகா அத கிளியரா எக்ஸ்ப்ளைனும் பண்ணுவாங்க. உங்களுக்கு நான் சர்க்கரை குடுக்க மாட்டேன்னு சொல்லல. நீங்க எப்போ உங்களுக்கு வேணுமோ எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பூன் சுகர் வந்து இருக்கு. அத நீங்க சாப்பிடும்போது வாங்கிக்கோங்கன்னுவாங்க. பட் வாட் வந்து இவங்க கம்பல் பண்ணுவாங்கன்னா, என் பங்கு சர்க்கரைய எனக்கு குடுங்க. நான் தனியா டப்பால போட்டு வச்சுக்கிறேன். அப்போ எல்லாருக்கும் கப் கப்பா வந்து பாலு, எல்லாருக்கும் கப் கப்பா தயிரு, எல்லாத்துக்கும் கப் கப்பா சர்க்கரைன்னா, அங்க எத்தன வெசல் இருக்கு? போய் ஃப்ரிட்ஜ போய் அடைச்சுட்டா, அப்ப கிச்சன் டீம் எப்படி பண்ணும்? அவங்கவங்களோட இன்கிரீடியன்ட்ஸ அவங்கவங்களே வச்சுக்கிட்டா, அப்ப அவங்கவங்களே சமைச்சுக்கலாம்ல. எதுக்கு கிச்சன் டீம்னு ஒண்ணு? நான் இதுல ஆனா இன்னொரு பாயிண்ட் நம்ம இருக்கு. இப்ப சௌந்தர்யா வந்து இல்ல அன்னைக்கு தயிர் ஒரு நிமிஷம். தயிர் வாங்கி சாப்பிட்டது வந்து நான் தப்புன்னு நான் வந்து கரெக்ட்ன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுவும் தப்பு தான்.
அதுவும் தப்பு தான். அதுக்கு வந்து ரீசன் வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய இடத்துல வந்து கரெக்டா அட்ரஸ் பண்ணியிருக்கணும். ஓகே. என்னோட கேள்வி, ஏன் மஞ்சரிக்கு கிச்சன்ல மட்டும் எப்பயுமே பிரச்சனை? அத ஒரு ஏன் கன்டென்ட் ஆக்கி அத வந்து ஒரு ட்ரிகர் பண்றாங்க? அதுக்கப்புறம் டைரக்ட்டா போய் அத கேப்டன்ட்ட போய் அந்த பேட்ஜ புடுங்குறதா இருக்கட்டும், ஃப்ளவர் கட் பண்றதா இருக்கட்டும், இத ஏன் பண்றாங்க? அதுதான். எனக்கு இங்க பிரச்சனை வந்து மஞ்சரியோட இன்டென்ஷன் இருக்குல்ல, அதுதான் இங்க தப்பு. இட்ஸ் நாட் அபௌட் ஃபுட். அவங்களோட இன்டென்ஷன் தான் எனக்கு பிரச்சனை. அவங்களுக்கு தயிர் வேணுங்கிறது என்னோட இன்டென்ஷனா தெரியல. அதுக்கு தான் நான் சொன்னேன். அவங்க குடுத்த அந்த காரணம் கால்சியம் டெஃபிஷியன்சினால நான் தயிர் கேட்கிறேன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அதுவே வந்து ஃபர்ஸ்ட்டு பொய். அந்த இடத்துலயே அவங்க இன்டென்ஷன் வந்து தப்புன்னு நான் சொல்றேன். எனக்கு அவங்க தயிர் வேணட்டும், பால் வாங்கிக்கட்டும், சர்க்கரை வாங்கிக்கட்டும், அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஒருத்தவங்களுக்கு குடுத்து இன்னொருத்தவங்களுக்கு குடுக்கலைன்னா அது தப்பு தான். பட் மஞ்சரியோட இன்டென்ஷன் அங்க என்ன? அந்த இன்டென்ஷன் அவங்க இன்டென்ஷன் கரெக்ட்னா, அவங்க குடுத்த காரணம் என்ன? அத தான் நான் இங்க பார்க்குறேன். சரி, இல்ல சரி. இப்ப நீங்க இன்னொருத்தங்க கேப்டனோட இத நீங்க எடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு பூவ கட் பண்றீங்க. அவரோட ஸ்ட்ரிங் எடுக்குறீங்க அப்படின்னா, உங்களோட பேட்ச் எடுக்கிறப்ப எதுக்கு அழுகுறீங்க? இப்போ இல்ல ஒண்ணு நீங்க சுரேஷ் இன்னொருத்தங்களுக்கு தாத்தா தரீங்கன்னா கிட்ட பேச சொல்றேன்ப்பா சுபாமா. அதான் சொல்லுங்க. இல்லைங்க, ரேஷன் வந்து அவங்க பேசுற விதம் தான் தப்பு. மஞ்சரிக்கு வந்து கேட்க தெரியல, இல்ல பேச தெரியல, இல்ல பேச தெரிஞ்சு அப்படி பண்ணாங்கன்னா அவங்க வேணுன்ட்டு ட்ரிகர் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். மற்றவங்களுக்கு பால் எடுக்கிற போது அவங்க ஒரு கப்பில் வாங்கி வச்சுக்கிட்டு நான் இங்கே வச்சிருக்கேன், அதான் கேப்டன் சொல்றாரு, எது வேணா வைங்க உள்ள, ஆனால் மூடி வைங்க அப்படின்னு. அந்த கப்பில் அவங்க பேர் போட்டு கப்பு இருக்குமா? அந்த கப்பில் இப்போ வாங்கி வச்சுக்க வேண்டியது தான். அப்புறம் அவங்க என்ன வேணால் செஞ்சுக்கிட்டாத்த பர்மிஷன் கேட்டு செய்ய போகிறாங்க, அவ்வளோதான். அதை தயிராக உர ஊற்றி சாப்பிடுங்க, இல்லை கொண்டு போய் குப்பையில் கொட்டுங்க. தட்ஸ் நாட் நன் ஆஃப் எனிபடிஸ் கன்சர்ன். அது கேட்குற விதம்னு ஒன்று இருக்குது, அது இன்டிமிடேட்டிங்காக இருக்கிறதுனால தான் பிரச்சனை. தாத்தா இல்ல தாத்தா இல்ல கரெக்டா தாத்தா, சொன்னாரு. ஒரு நான் நிமிஷம். வந்து இந்த சீசனுக்கு வந்து இப்ப செரி வந்து நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இது ஒரு குரல் தான், நான் திருக்குறள் தான் நான் வந்துச்சு எனக்கு. அதையும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து இந்த கேம் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சு ஆப்டா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ மாற்று கருத்துக்கள் இருந்தா பிரச்சனை கிடையாது, நோ இஷ்யூஸ். தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். விளக்கம் வந்து என்னோட உசுறு வந்து எனக்கு முக்கியம். நானுன்ற ஒரு விஷயம் வந்து எனக்குள்ளதான் இருக்கும். அத வந்து யாரு வந்து பார்த்து பாராட்டுறாங்களோ அது பாராட்டட்டும், சிம்பிள். ஹலோ, இப்ப தாத்தா கரெக்டா சொன்னாரு. அது மஞ்சரி வந்து கேட்கறது தப்பு இல்லை, அவங்க கேட்குற விதம் தான் தப்பு. அது வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா தாத்தா உள்ள இருந்தாரு, அவருக்கு தெரியும். இப்போ கிச்சன் டீம்ல இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட ரெக்வஸ்டா தான் கேட்கணும். அவங்க எனக்கு தெரிஞ்சு ரெக்வஸ்டா தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் தர்ஷிகா கிட்ட. முடியாதுன்றத கம்பேரிசன் பண்ணி கேட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க, நான் அது மாதிரி எடுத்துக்கிட்டுமா, அது எனக்கு ஏன் தர ரெக்வஸ்ட் மாட்டீங்க? தானே. எனக்கு தருவீங்களான்னு கேட்கறது ரெக்வஸ்ட் தான் நினைக்கிறேன். எனக்கு தந்தே ஆகணும்னு சொல்லல. அது அவங்க செய்யலாம், எங்கள்கிட்ட கேட்கவே தேவையில்லைங்க. உங்களோட பாலை நீங்க எடுத்துக்கிறீங்க, நீங்க ஹெல்த் மிக்ஸ்லயும் மில்க் குடிச்சிட்டு தனியாவும் மில்க் கேட்கறப்பதான் அது தப்பாகும். சாட்சனா பண்றது வந்து வாண்டடா பண்றது. ஆமா, ஒருத்தங்க பண்றாங்க அப்படின்னா சாட்சனா என்ன பண்றாங்க, நீ அவனுக்கு பண்றியே, எனக்கு நீ இதை பண்ணு. சாட்சனாவை வந்து நான் கண்டஸ்டன்டாவே பார்க்கல. அவங்கள வந்து ஒரு சின்ன குழந்தையா தான் நினைக்கிறேன். அங்க உள்ள இருக்கிற இல்ல நீங்க நினைக்கிறதெல்லாம் இங்க அதெல்லாம் எப்படி ஒத்துக்க முடியும் ப்ரோ? இல்ல இல்ல, அவங்க அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்றாங்க அங்க உள்ள. அதுக்காக அவங்க கண்டஸ்டன்டா வந்திருக்காங்க. கண்டஸ்டன்ட் தான். இல்ல அவங்க கேம் ஷோக்கு வந்துட்டாங்க போது நாம ஏன் குழந்தையா நீங்க குழந்தையா பாக்குறீங்க, எனக்கு புரியல. நீங்க அவங்கள குழந்தையா பாப்பீங்க, மஞ்சரி அப்படி பாப்பீங்க, அப்புறம் மத்தவங்க எல்லாம் தப்பா பாப்பீங்களா? தப்பா பாக்குறேன்னு சொல்லுங்க. அவங்க செய்யற தப்ப வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு 10 வருஷத்துல அவங்களால மாத்திக்க முடியும். அப்ப மத்தவங்க அந்த மாதிரி, அப்ப மத்தவங்களுக்கு நாங்க சஜஷன் சொல்லட்டுமா? இவங்க இப்ப வந்து வெளியில போய் அவங்க திருந்திக்குவாங்கன்னு சொல்லட்டுமா சௌந்தர்யா? நீங்க ஒத்துப்பீங்களா? நான் பேசவே இல்லையே சுபா. இல்ல நீங்க ஒருத்தங்களுக்கு வந்து இதான் பண்ணாதீங்க. ஃபேவரிசம் ப்ரொஃபசர் கொஞ்சம் கமெண்ட் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, மியூட் போடுங்க. ஃபேவரிசம் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். கண்டஸ்டன்ட்டுக்குள்ள எதுக்கு ஃபேவரிசம் பாக்குறீங்க? அது சின்ன பொண்ணுன்னா அப்புறம் வராங்க பிக் பாஸ் ஹவுஸ்க்கு. கரெக்ட்டுங்க. அந்த மெச்சூரிட்டியை ஹேண்டில் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு இல்ல. அவருக்கு ஏதோ ஒரு ஃபேவரிசம்ல அவங்க இவ்வளவு நாள் உள்ள இருக்காங்க. அது
சரி. அந்த கேமுக்கு அப்ப அவங்க அதுக்கு எதனா நீங்க ஒரு குறைய ஒரு செகண்ட், ஒரு சொல்லக்கூடாதுன்னு செகண்ட் சுபா, சொல்றீங்களா ஒரு பிரபு? நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு இல்ல இல்ல நிமிஷம், ஒரு அவங்க நிமிஷம் சுபா. எதனா ஒரு இதுல அவங்க அந்த கேமுக்கான வேலையை பண்ணிட்டு தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த கேம் மூவ் ஆகுறதுக்கு ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல அவங்களோட ஒரு பாயிண்ட்டும் காரணமா இருக்கு. அது உங்களுக்கு புரியுதா இல்ல இல்ல இல்லையான்னு நேத்து இவங்களுக்கு வந்து ஜெயிலுக்கு அனுப்புனாங்க இல்லைங்களா? ஆமா ஜாக்குக்கு ஆமா ஜாக்லினுக்கு அனுப்புனாங்க. நான் ஆமா ஜாக்லின் சப்போர்ட்டர் கிடையாது. நேத்து ஆனா நான் கேம் விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்ததெல்லாம் கழட்டி போட்டது யாரு? டெவில் டீம்ல சாட்சினா அது எல்லாத்துக்கிட்டையும் கடைசியா போய் அது கடைசியா அது கடைசியா 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 தான். கேம் அதுக்கப்புறம் கேம் தான் நீங்க வந்து நடக்கும் போதே யாரை அந்த வந்து ஜெயிலுக்கு டாஸ்க் அனுப்பணும்னு கேட்டாரு. இல்ல அந்த ஓகேங்களா டாஸ்க் பிக் பாஸ்? நடக்கும் போதே அவர் ஏற்கனவே லெட்டர் வந்துருச்சு அவங்கள ஜெயில போட ஓகே. சொல்லி. ஆனா அதுக்கப்புறம் கடைசியா தான் சாச்சனா தூக்கி லிவிங் போட்டு ரூம்ல போனாங்க. இருக்கப்ப தானே ப்ரோ கேட்டாங்க. லிவிங் ரூம்ல இருக்கப்ப தானே கேட்டாங்க ஆமா யாரை வந்து டிஸ்கஷன் ஜெயிலுக்கு அப்பதான் அனுப்ப போறீங்கன்னு. டிஸ்கஷன் ஆ. அப்பதான் கேட்டாங்க. டிஸ்கஷன் அப்பதான். இல்ல இல்ல லிவிங் ரூம்ல தனியா லாஸ்டா உட்கார வச்சு கேட்பாங்க. இப்ப நீங்க டிஸ்கஸ் ஆஹா பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லைவ்ல ஏஞ்சல் வந்து டீமுக்கு முன்னாடி. பெட்ரூம்லயே உட்காந்து பேசினாங்க. பெட்ரூம்ல உட்காந்து போது தான் பிரச்சனை வந்தது. ப்ரோ அதெல்லாம் கிடையாது ப்ரோ. அவங்க எப்ப அவங்களை அனுப்புனாங்க அதை மட்டும் சொல்லுங்க. லாஸ்டா அவங்க கேட்கறப்ப தானே சொன்னாங்க. எண்ட் ஆஃப் த டே தானே அது வந்து அனுப்புனாங்க. அருண் நடுவுல பேசி எல்லாத்தையும் குழப்பி அந்த டாஸ்கையே ஒரு மாதிரி கண்டம் பண்ணிட்டாரு. அப்ப அதனாலதான் இல்ல பாஸ் அங்க வந்து வந்து திருப்பி லெட்டர் அனுப்பிச்சாரு. கிவ் அப் பண்ணது யாரு? டெவில் டீம்ல கிவ் அப் பண்ணது யாரு? சாச்சனா எனக்கு தானே. தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டாஸ்க்லயே கிவ் அப் பண்ணது வந்து ஜாக்லினும் சௌந்தர்யாவும் தான். அவங்க ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு போலையே. அவங்க போட்டிருந்த மேக்கப் எல்லாம் கலக்கலையே பிக் பாஸ் சொல்றதுக்கு முன்னாடி. மேக்கப் இருந்தாலும் என்னால அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு சொன்னது ஜாக்லின் தான். அப்ப இவங்க 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 பண்ணது அவங்கள்ட்ட போய் சாரி கேட்டது, ஏஞ்சல் கிட்ட சாரி கேட்டது. அது பர்சனல் திங்ஸ் எடுத்துட்டாங்கன்றதால சாரி அதுக்கெல்லாம் கேட்டாங்க. கிடையாது. நீங்க உங்களோட இதுல கேரக்டர்ல இருந்து வெளியே வந்துட்டீங்க ப்ரோ இல்ல இல்ல அங்கேயே. அங்க ஆ. வந்து தீபக்கும் முத்துவும் எல்லாரும் சேர்ந்து அந்த ரூம்ல அது பெட்ரூம்ல டிஸ்கஷன்ல பேசி சொன்னது தானே ப்ரோ. ஆமா டிஸ்கஷன்ல சொன்னோன்னே அவங்க அது தப்புன்னு நினைச்சு போய் சாரி கேட்டாங்க. அதுல எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல. தாத்தா கரெக்டா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். தாத்தா இருந்தா பேசுங்க. அவருக்கு கால் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கனெக்டிங்ல போயிட்டாரு. சிஎஸ் அண்ணா சொல்லுங்க இல்ல இல்ல சிஎஸ் அண்ணா. நான் இங்க சாட்சினாவை நியாயப்படுத்தணும்னு நினைக்கல. நான் ஒரு பாயிண்ட் ம். சொல்லிட்டேன். அந்த ஓகே பாயிண்ட்டுக்காக அப்படியே முட்டு கொடுக்கணும்னு நினைக்கல. அது கரெக்டா ஓகே கரெக்ட் இல்லையான்றது டிஸ்கஷன்ல நீங்க எல்லாம் பேசிக்கங்க. ஆனா நான் ஓகே. ஒரே ஒரு பாயிண்ட் அது தெரியாம சொல்லிட்டேன் அது சாட்சினாவை அது பத்தி அவ்வளவுதான். டிஸ்கஷனுக்கே அது தேவையில்ல. அது அது ஜென்ரலாவே பார்த்தாலே தெரியுது. அது வந்து அவங்க பண்ணது எல்லாமே தப்புன்னு தான் தெரியுது. ஆமா ஆமா இதுக்கான இது வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு வீக்கெண்ட்ல எப்படியும் அவர் கேட்பாரு. அங்க ஆமா அவங்க ஃபேஸ் கண்டிப்பா பண்ணிக்கிட்டோம். இருக்கு. அதுக்கு பயந்து ம். போய் தான் சாரி கேட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இருக்கலாம். ஆமா. சுபா நான் சிஎஸ் அண்ணா பேசலாமா? சொல்லுங்க. ஆ. இல்ல சுபா, நான் இங்க நிறைய பிக் பாஸ் ரசிகர்லாம் இருக்கிறீங்க. நான் பிக் பாஸ்லாம் ம். பார்த்தது இல்ல. ம். இருந்தாலும் நீங்க கீழே பேசினதுல ஒரு கண்டென்ட் வரவே ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்தேன். ஹோஸ்ட் கிட்ட ஒரே ஒரு ம். கருத்து மட்டும் கேட்டுக்கலாமா? ஹோஸ்ட் ஃப்ரீயா இல்ல. அவங்க கொஞ்சம் ஏதோ பிஸியா இருக்காங்கன்னு ஓகே, நினைக்கிறேன். இப்ப எனக்கு நடுவுல பக்கத்துல சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் பேசணும்னு சொன்னா வந்துருவாங்க. ஹோஸ்ட் இருக்கீங்களா? எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு டிஎம் பண்ணிட்டு போயிருக்காங்கண்ணா. ஒரு 10 மினிட்ஸ்ல சரி, வரேன்னு. அப்ப அவங்க வந்ததுக்கு அப்புறம் கூப்பிடுங்க, நான் வரேன். சரி. பூர்ணி சொல்லுங்க. நேத்து எங்க எந்த எந்த ஸ்பேஸ்ல இருந்தீங்க? உங்களை பார்க்கவே இல்ல. நேத்து 2, 3 ஸ்பேஸ்ல இருந்தேன். பிளடி ஸ்வீட் ஒருத்தவங்க ஸ்பேஸ் உட்கார்ந்து பண்ணியிருந்தாங்க. ஆமா, அப்புறம் நம்ம 2 பேரும் இருந்தோம். சாண்ட்ரோ. அந்த ஸ்பேஸ் எண்ட் ஆயிடுச்சு. ம், ம். ஆமா ஆமா. என்ன என்ன பேசுனீங்க? இல்ல சாச்சனா பத்தி இப்ப பேசுனீங்க. ஆக்சுவலி யார் சப்போர்ட் பண்ணாங்க சீரியஸா எனக்கு தெரியல. சப்போர்ட் சப்போர்ட் பண்ணல. பண்ணாங்களா? இல்ல ஏதோ அவங்க ஒரு சின்ன பாயிண்ட் பொண்ணு சொன்னாங்க. அப்படி இப்படிலாம் ஏதோ சொன்னாரு ஒரு பிரபு. பாயிண்ட். அதுக்கு அந்த பாயிண்ட் வந்து சீரியஸாவே நானும் சொல்லிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்ல. அந்த பொண்ணுக்கு வந்து 21 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் ஷி இஸ் நாட் மெச்சூரிட்டி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் போக போக அவளுக்கு எப்படின்னா இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நாம ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணா அவங்களுக்கு இரிட்டேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே கத்திப்பாங்க. அந்த மாதிரிதான் அந்த சாச்சனா பண்றா. அவளுக்கு யாருமே அட்வைஸ் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அவ இஷ்டத்துக்கு அவளை விட்டுறணும். அவ தப்பு பண்ணாலும் சரின்னு சொல்லிட்டு போனா அது வந்து ரைட். அந்த மாதிரிதான் அவன் மைண்ட் ஆஃப் திங்கிங்கே இருக்கு. நான் நிறைய இடத்துல வந்து தீபக் வந்து எனக்கு தெரிஞ்சு சாச்சனாவோட அவங்க அப்பா ஏஜ் இல்லைனாலுமே அட்லீஸ்ட் சின்னவரோ பெரியவரோ வாட்டவர் ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட அவ போய் சீரியஸாவே அப்பப்போ எடுத்து பேசுறது எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. அதுக்காக தீபக் ஃபேனா கேட்டுறாதீங்க. அந்த இடத்துல நீங்க தீபக் வந்து அவ அப்பா ஸ்தானத்துல வச்சு பாருங்களேன் எவ்வளவு இரிட்டேட் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனா தீபக் வந்து எனக்கு ஸ்டார்டிங் வந்து தீபக் வந்து ஏன்டா இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு தான் தோணிட்டு இருந்துச்சு. சாட்சினா விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன பேசினாலுமே வந்து அவ அப்படிதான் சின்ன பொண்ணு, ஓகே விடுங்க, நீங்க கான்ஷியஸ் பேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. சோ எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் சாட்சினா கிட்ட. அண்ட் மஞ்சரி பத்தி சீரியஸாவே என்ன சொல்றதுன்னே தெரியல. நான்லாம் நேத்துலாம் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் பூர்ணி. அதை பார்த்துட்டு. இல்ல தீதி ஏதா ஒண்ணு வந்து கிரியேட் பண்றாங்க அவங்க வந்து. ஐ மீன்
நம்ம தனியா ஆக்கிட்டாங்கன்னா, இஃப் ஐ அம் செப்பரேட்டட் வித் ஆல், என்னை வந்து வெளிய வந்து நல்லா கவர்ன் பண்ணி எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா சீசன்லயும் அப்படிதான் நடந்துச்சு. எல்லா சீசனும் நடந்துச்சுன்னா, அவங்க வந்து ஏதோ பண்ணிருக்காங்க. அவங்க பண்ணது வந்து ரொம்ப தெரியல. பட் ஆனா இந்த மஞ்சரி பண்றது வந்து வேணும்னே பண்றது தெளிவா தெரியுது. கரெக்ட். மறந்துடுறாங்க. சுத்தி கேமரா இருக்கு. மூஞ்சி மட்டும் பார்த்து கேமரா இல்ல, முதுகு மட்டும் பார்த்து கேமரா இல்ல, மறந்துடுறாங்க அவங்க. சுத்தி கேமரா இருக்கும். அவங்க என்ன எங்கெங்க பேசுறாங்க, அது எல்லாமே அவங்க இல்ல மறந்துட்டு, போன அவங்களுக்கு வீக் வந்து பாத்தீங்கன்னா பூர்ணி, இவங்களோடது வந்து பாத்திரம் விளக்குன வந்து இவங்க ஆனந்தி. அவங்க வந்து வேலை செய்யற மாரி நடிக்கிறாங்கன்னு சொன்னதுதான் ஆனந்தி அந்த இடத்துல ரிவீல் பண்ணுவாங்க. அங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த பெட்ரூம்ல சொல்லியிருப்பாங்க. இவங்களோட பாத்திரத்த நானும் இவரு ராணுவும் சேர்த்து தேய்ச்சோம். ஆனா எங்கள வந்து இப்படி சொல்லிட்டாங்கங்கிறத அங்க தான் ரிவீல் பண்ணுவாங்க. இவங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும்? லிவிங் ரூம்ல அத ஓகே, ரிவீல் ஓகே. பண்ணியிருக்கணும். இல்ல அது பண்ணாம இருக்காங்க. ராணவ் எனக்கு தெரிஞ்சு அந்த இப்ப ராணவ் நெக்ஸ்ட் ராணவ பத்தி பேசணும்னா, ஒருத்தன் கலச்சாண்டா இழிச்சவாயின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அவங்க தலையில மிளகா அரைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் பண்றாங்க. அவனும் ஏதோ பண்ணி கண்டென்ட் கொடுத்து வெளியே என்ன இருக்கோ போர்ட்ஸ் இருக்கோ இல்ல பிஆர் எது வேணாலும் வச்சுட்டு போட்டோம். உள்ள அவன் வந்து ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு தான் இருக்கான். பண்ணாமலாம் இல்ல, ட்ரை பண்றான். ஆனா எல்லாரும் சேர்ந்து யார வந்து டார்கெட் பண்ணா நம்மளுக்கு ஈஸியா முடிஞ்சிரும் அப்படின்னு பார்த்து ராணுவ டார்கெட் பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க. அது ஒண்ணு. அண்ட் இப்போ புதுசா அருண் ஏதோ ஜாயின் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கோவா கேங் கிட்ட. அது எவ்வளவு தூரம் என்னன்னு தெரியல. சோ இன்னைக்கோட ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் மித்ததெல்லாம் பேசலாம். என்ன ஆமா, யார் யாரு இப்பதான் எப்படி மேக்கப் பண்ணிக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க. ப்ரோமோல முத்துக்குமரன் கோவப்பட்டாங்க. முத்துக்குமரன் கோவப்பட்டாங்க நினைக்கிறேன் ப்ரோமோல. அப்படியா? ஓகே. அப்படிதான். ஆமா. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ சட்டை சொல்றீங்களா? போடுறது ஏதோ ஆமா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல தலையில ஏதோ வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா? ஆமாமா. தலையில ஏதோ வச்சுட்டு முத்துக்குமரன் ஏதோ கத்துனாரு. ஓகே. அந்த ப்ரோமோ நான் ஓகே, பார்க்கும்போது. ஓகே. அது அவர் அது இன்னும் பார்த்தா தெரியும். எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் டார்கெட் பண்ணணும்னா மஞ்சரி ஆர் சாச்சனா. ஏன்னா மஞ்சரிய டார்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சாச்சனா மேல கை வச்சாங்கன்னா மஞ்சரி வில் டோன்ட் கேர். ஆமாமா. கண்டிப்பா கரெக்ட். மஞ்சரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 50%. நான் வந்து ஃபுல்லா வந்து இவங்க இப்படிதான் சொல்ல முடியாது இல்லையா? 50% எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி கொலைப்பட போறது இல்ல. ஆனா முத்துக்குமரன் வந்து சாச்சனாவையும் மஞ்சரி டார்கெட் பண்ணா கண்டிப்பா முத்துக்குமரன் அந்த இடத்துல உடையறதுக்கு நிறைய தோணுது எனக்கு. இல்ல இப்ப எப்படி தெரியுமா ப்ளே இருக்கும்? யாரெல்லாம் 3 இந்த இது வச்சிருக்காங்க இல்லையா? ஹார்ட் வச்சிருக்காங்க இல்லையா? அந்த மாரி வச்சு தான் ப்ளே ஆகும். ஏன்னா அவங்கள்ட்ட இருக்க ஹார்ட்ட எடுத்தா தான், இவங்கள்ட்ட ஹார்ட் வந்து ஜாஸ்தியா வரும். இப்ப விஷால்லாம் போய் யார டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னா, மஞ்சரி, அ இவரு முத்துக்குமரன் அண்ட் தீபக் அண்ணா. இவங்க 3 பேத்தையும் தான் டார்கெட் பண்ணா மட்டும் தான், இவருக்கு வந்து இன்கிரீஸ் ஆகும். அப்ப டோட்டலா யார்கிட்ட வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த ஹார்ட் யார்கிட்ட அதிகமா இருக்கோ, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் என்எஃப்பி வந்து கிடைக்கும். ஸோ அத வச்சு தான் இப்ப ப்ளேவே நகரும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு அந்த மாரி தான் பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா, அதெல்லாம் இது இண்டிவிஜுவல் பிளானா தான் இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஒரு நிமிஷம் அந்த உங்க பிபி விமர்சகன் வந்தாரு. ஆனா இன்னைக்கு அவர ஒரு 2 நிமிஷம் பேச சொல்லிர்றேன். அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பூர்ணி. வாங்க. இல்ல இல்ல எனக்கு என்ன ப்ரோமோ இன்னைக்கு நிறைய வரல, கண்டென்ட் இருக்கான்னு இல்ல டவுட்டா இன்னும் மேக்கப்பே போட்டு முடிக்கலையே. அவங்க லஞ்சுக்கு அப்புறம் தான் கேமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க போல இருக்கு. இவங்க ப்ரோமோ சொல்றேன். நான் சொல்றது 12 தான் வரும் ப்ரோமோவே போல. சொல்றேன். ப்ரோமோ பாத்தீங்கன்னா 9, 10 9, 10, 11 அந்த மாதிரி லைனா கொடுத்தாங்க. அந்த மாதிரி எனக்கு எதுவும் வரலன்னு சொல்லும் போது கண்டென்ட் இருக்கான்னு ஒரு டவுட் இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. கண்டென்ட் இருக்காது. இல்ல லேட்டா ஆரம்பிச்சதுனால என்னன்னு தெரியல. பாப்போம். பிபி விமர்சகன் நீங்க ஏதாவது சொல்றீங்களா ப்ரோ? வணக்கம் சுபா. சொல்லுங்க ப்ரோ. இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டீம் விளையாட போகுது. ஸோ இந்த டீம் பாத்தீங்கன்னா காலையில முடிவு பண்ணும்போது பேசிக்கிட்டாங்க ஒருத்தவங்க. நேற்று அவங்க ஒரு மாதிரி ஒஸ்டா பண்ணிட்டாங்க, நம்ம அப்படி பண்ணக்கூடாது, ஸோ அதை விட நம்ம ஒரு படி கம்மியாக தான் பண்ணணும்ன்ட்டு. பட் ஐ அப்ரிஷியேட் சத்யா. நேற்றும் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பியூட்டிஃபுல் கேம் பிளே. இன்னைக்கும் சத்யாவோட இது பாருங்க, அந்த இது டாஸ்க் வந்த உடனே நான் அதை பண்ண போறேன், ரிவெஞ்ச் கொடுக்க போறேன், அவங்க 2 மிளகா கொடுத்தாங்கன்னா நான் அட்லீஸ்ட் 1 மிளகாவது கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. இங்க என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, நேற்று ஜாக்லின் என்ன பண்ணாங்களோ அதே தான் இங்க வந்து அன்ஷிதாவும் பண்ணிருக்காங்க. ஜாக்லின் சொன்னாங்க பார்த்தீங்களா, வேணாண்டா ஜெஃப்ரிட்ட போகாத, விட்டுருன்னு ஒரு மாதிரி புல் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதே வந்து அன்ஷிதா பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கு. ஸோ அப்படி ஒரு இது இருந்ததுன்னா டாஸ்க் மூவ் ஆகாது, ரொம்ப போர் தான் அடிக்கும். இல்ல நேத்து போய் ஜெஃப்ரி அங்க கத்தி இருக்கணும். அப்ப கத்துனப்பதான் அவனோட மேக்னெட் 3 மேக்னெட்ல ஒண்ணு எடுத்தாதான் கேம் வந்து சுறுசுறுப்பா இருக்கும். அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. போன வாரம் கூட தீபக்கோட வந்து அந்த பூ வந்து மஞ்சரி எடுத்ததுனாலதான் சண்டே ப்ரோக்ராம்ல வந்து சாட்டர்டே ப்ரோக்ராம்ல அவங்கள வந்து கொஸ்டின் பண்ணுவாரு, ஏன் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? இப்ப நீங்க எடுக்கவே இல்லைன்னா அப்ப அது வந்து அந்த இடத்துல கேமே மூவ் ஆகாது. இது அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் தீபக்கோடது வந்து அந்த ஃப்ளவரை கட் பண்ணாங்க. கட் பண்ணாதாங்க கேம். கட் பண்ணலன்னா அப்புறம் எதுக்கு பிக் பாஸ் அங்க வைக்கணும்? புரியுதுங்களா? நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்னெட் அவன் வந்து கத்தி இருக்கணும், ஒரு மேக்னெட் யாராவது எடுத்திருக்கணும். அப்ப எடுத்தாதான் அந்த கேம் வந்து மூவ் ஆகும். அப்பதான் அது ஒரு கான்ட்ரவர்சி வரும். இவங்களுக்கு கண்டென்ட்டே கொடுக்க தெரியலங்க.
இதுல வந்து என்னன்னா இந்த சண்டை போடுறது, மிளகாவ திங்க வைக்கிறது, இதெல்லாம் வந்து கன்டென்ட் நினைச்சிட்டு பண்ணிட்டு, அது நம்மளுக்கு தான் பார்க்குறப்போ ஒரு மாரி என்ன சொல்றது? கஷ்டமாவோ, ஒரு மாரி பார்க்க முடியாத மாரி நம்மள பண்ணிர்றாங்க. அதே மாரி எப்ப அது லைவ் போட்டாலும் சரி, இந்த பொண்ணு மஞ்சரி கத்திக்கிட்டே இருக்கா. அதுக்கு ஈக்குவலா இப்ப அருணும் கத்த ஆரம்பிச்சுட்டான். 2 பேரும் மாத்தி மாத்தி கத்திக்கிட்டே இருக்காங்க. இல்ல மச்சான், நீ ஒண்ணு சொன்ன தெரியுமா? கன்டென்ட் குடுக்க தெரியலன்னு சொல்லிட்டு. கன்டென்ட் ஆக்சுவலா இந்த சீசன்ல வந்து இதுங்க எதுக்குமே குடுக்க தெரியல. இதுங்க எல்லாம் சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாமே முக்காவாசி பேரு. அதான் பண்ணிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள. யாராவது சொன்னாதான் கொடுக்க தெரியுமோ கண்டென்ட் இவங்களுக்கு எல்லாம்? இல்ல எழுதி எக்ஸாக்ட்லி. குடுக்கணும் போல அதாவது இருக்கு நீ ப்ரோ. பின்னாடி இருந்து எழுதி ஸ்கிரிப்ட் குடுக்கணும் போல கொடுத்தோட்டி இருக்கு. வந்து ம். ஸ்கிரிப்ட கொடுத்துட்டு நீங்க வந்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நடிக்க தெரியும் போல இருக்கு. இதுங்களுக்குலாம் ஒண்ணு ம். வரல. இதுல அப்பார்ட் சாம் பண்ணி ப்ரோ நிக்கிறது ஸ்பீக்கர் வந்து ஒரு குடுத்துருக்கேன் 4 மேல பேர் வாங்க. இருக்காங்க. தீபக் ம். அண்ணா பிளஸ் வந்து ஜாக்லின் இல்ல சௌந்தர்யா, முத்துக்குமரன், இவங்கெல்லாம் வந்து அப்பார்ட்ல இருக்காங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் ஸ்கிரிப்ட் வேணும். கண்டிப்பா. ஏன்னா முக்காவாசி விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் சீரியல் ப்ராடக்ட்ஸுங்க. ஆமா, ப்ராம்ப்ட் பண்ணி படைச்சவங்க இவங்கலாம். அப்ப வந்து அந்த ப்ராம்ப்ட் இல்லையே. இல்லாதப்ப நீ என்ன யோசிப்ப? இல்ல புரியல. ஒரு பொது அறிவுல கூட வந்து உனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்ல அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் நம்ம 3rd வீக்ல 4th வீக்ல டாஸ்க் வந்துச்சாங்க தெரியுமா? இந்த கோயில் எங்க இருக்கு, இது எங்க இருக்கு, அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தீபக் மட்டும்தான் ஓடி போய் பண்ணிட்டு இருந்தாரு. மத்த எதுங்களுக்குமே தெரியல. நீங்க சொல்றது ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் சொல்றீங்க. ஜிகே கொஸ்டின்ஸ். குங்குமப்பூ. அதேதான். ஜெனரல் நாலேஜ் கூட நீங்க விட்டுறலாமா? குங்குமப்பூன்னு சொன்னாதான் அந்த ஒரு டாஸ்க் சிம்பிளா எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. இல்ல சுபா, நான் என்ன தெரியுமா யோசிக்கிறேன்? ஏன் உங்க வீட்டுல வந்து நீங்க ஒரு பொண்ணு இல்ல பையன் ஒரு வெங்காயம் தக்காளி கட் பண்ண தெரியாதா? பண்ணாங்களேப்பா. நேத்து சத்யா எல்லாம் போன வாரம் 100 வெங்காயம் 100 தக்காளி கட் பண்ணாரு. சத்யா கட் பண்ணதே கிடையாது. அவங்க வீட்ல பண்ணாரான்னு தெரியல. கத்துக்கிட்டாப்ல. போன வாரம் கட் பண்ணாருங்க. நானே பார்த்தேங்க. ஜாக்லின் சொல்லுவாங்களே. போன வாரம் கட் பண்ணாருடா. சத்யா நான் என்ன சொல்லிருக்காரு, என் வீட்டுல வந்து என் வைஃப் வந்து எதுவும் பண்ண விட மாட்டாரு. நான் வந்து வீட்டுல அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். என் வைஃப் தான் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சத்யா சொன்னாங்க. அதுக்கும் ரஞ்சித் வந்து என் வீட்டுல நான் பண்ணுவேனுங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க அப்படின்னு வந்து ரஞ்சித் பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்க? கரெக்ட் இருக்கு. எனக்கு என்னமோ கேம் இந்த வாரம் வந்து சத்யாவோடது கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. கொஞ்சம் போல்டா பேசுறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? சத்யா வந்து போல்டா ரீசன் வந்து பிகாஸ் இஸ் நாட் இன்டு டீம் ரைட் நவ. ஏன்னா சத்யாக்கு ஒரு வழி கிடையாது. நேத்து பண்ணது கேக்குறீங்களா? நேத்து பண்ணது சொல்றீங்களா? போன வாரம் சொன்னதுக்கு எல்லாமே இருக்கு. போன வாரத்திலேயே அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஓப்பனா. இவரு பூர்ணி டால் டாஸ்க்ல இருந்து சத்யா பாருங்க நீங்க. ஆமா, அருணை வந்து நீ பேசாதடா போடான்னு சொல்லி சொல்லுவாரு. நேத்து வந்து அவர் நிறைய பேசினாரு. எனக்கு அவர் ட்ரிகர் ஆயிட்டு தான் பேசினாருன்னு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. நிறைய ட்ரிகர் ஆயிட்டு எனக்கு தெரிஞ்சு அது காட்டாம சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சு நேத்து சத்யா இது பண்ணிட்டு சொல்லுவாரு. ஏஞ்சல்ஸ் எல்லாம் ஸ்லேவ்ஸ் கிடையாது, நீங்க சொல்றதெல்லாம் செய்யறதுக்குன்னு அவர் அழகா சொல்லுவாரு நேத்து. ஆமா கண்டிப்பா. அது மட்டும் இல்ல சுபா, பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதியும் கொஞ்சம் அவருக்கு இது கொடுத்துட்டு போனாரு. நல்லா தானே பேசுறீங்க, பேசலாமே அப்படின்னு. அது அப்ரிசியேஷன் அவருக்கு கிடைச்ச உடனே அவர் இதாயிட்டாரு. தான் ட்ரிகர் ஆச்சு சத்யாக்கு. ஆமா. வாங்க சாம் ப்ரோ. நாங்க பாட்டி போட்டு உட்காந்தோம் ப்ரோ. தாத்தா வந்தாரு, அதை அப்படியே மாத்தி விட்டோம். ஓ, விஷால் தர்ஷிகா பண்ணதை பார்த்துட்டு தற்போதும் ஸ்பேஸ் போட்டீங்களோ? ஏங்க அதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா ப்ரோ? ஏன் ப்ரோ நீங்க வேற எரிச்சலா வருதுங்க. பாவமா தெரியல சாம் ப்ரோ. போட்டேனே சாம் ப்ரோ குட் மார்னிங். அங்க பார்க்க முடியல தானே இங்க வந்தோம். இங்கேயும் வரட்டி விட்டா எப்படி? அது மியூட்ல வச்சா கூட பார்த்தா காண்டாவது. இதுக்கெல்லாம் விஜய் நீங்க ப்ளேம் பண்ணீங்க, அவங்கள பண்ண கூடாது. எனக்கு ஒண்ணு சாம், நிறைய பேர் வந்து ஷாருக் கானோட கம்பேர் பண்ணி அந்த சீன் ஏதாச்சும் பேசிருந்தானா இல்ல சும்மா பேசுவேன். அது ஆக்சுவலா சௌந்தர்யா தர்ஷிகா பக்கத்துல இருப்பாங்க. அப்போ அந்த சோஃபால உட்காந்துருக்கும் போது அப்ப பேசினாரு. என்ன சொன்னாரு? ஷாருக் கான் மாதிரி. ஏன்னா அவர் டிவில இருந்து வந்தாரு இல்லைங்க சினிமாவுக்கு, அதனால அவர் கம்பேரிசன் சொன்னாருங்க. இல்லக்கா, அவரு விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிதான். இப்போ நம்ம நிஷாலாம் வந்து நயன்தாரான்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு விஜய் டிவி ஷாருக் கான். நிஷா காமெடிக்கு சொல்றாங்க. இவன் வந்து காமெடியாவ சொல்றான், இவரு தற்பெருமை பண்ணிட்டு இருக்காருங்க. உள்ள நிறைய பண்றாருங்க அவர் உள்ள.
நேத்து இப்போ மஞ்சரி பத்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். அவங்க வந்து ஒரு பேச்சாளர் தானேங்க. ஆமாங்க. பேசி அந்த வீட்ல ட்ரிகர் பண்றதுக்கு ஆளே கிடைக்கலையாங்க அவங்க கிட்ட. ஏங்க அதுதாங்க அவங்க நேத்து பண்ண அவங்கலாம் பண்ணது தப்ப. வந்து பிசிக்கல் டார்ச்சருங்க. மஞ்சரி அதுதான் பண்ணதெல்லாம். அது சேஃப் கேம். ஏன்னா பேசினா வெஞ்சன்ஸை வச்சுப்பாங்க. நம்ம இந்த பிக் பாஸ்ல நடந்தது வெளியில பார்த்துட்டு வந்ததை வச்சு பேசினாலே எல்லாரும் உடைச்சிடலாம். ஆமா. ஈவன் விஷால உடைச்சிடலாம். தர்ஷிகா முன்னாடி பேர் வச்சு விஷால உடைக்கலாம், ராயனை உடைக்கலாம். அவங்க எதுவுமே பண்ணல. வீக்கஸ்ட் கண்டஸ்டன்ஸ் 3 பேரை பிடிச்சிக்கிட்டாங்க. யாரு? பவித்ரா, அன்சிதா, ஆர்ஜி ஆனந்தி. இவங்க 3 பேரை மட்டும்தான் அவங்க வந்து இந்த மாதிரி முட்டை கொடுக்கறது, அதை அதுல பண்றது, இது எனக்கு பண்றதுன்னு பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ஆனந்தி அப்போ சூப்பருங்க. ஆர்ஜி ஆனந்தி. வெளியில ம். இருக்கிற நரேட்டிவ்க்கு வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா தான் அவங்க இருக்காங்க. அவங்க சூப்பரா பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு. டாஸ்க் இப்படிதான் விளையாடணும், அது ஓகே. ஆனா அவங்க வந்து ஒரு சேஃபா தான் ப்ளே பண்ணாங்க நேத்து என்னை பொறுத்த வரைக்கும். ம். சிராஜ் ப்ரோ நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. ஏதாவது கேட்கணும்னா ஏன்னா கேளுங்க ப்ரோ. பேசி எத்தனை பேரை காண்டு பண்ணிருப்பாங்க அவங்க. டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிட்டோம். இன்னும் இல்ல. இப்பதான் மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. இல்ல 2 பேர் வந்து அதுக்குள்ள குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. எங்க நேத்து நம்ம பண்ணதை எதுவும் 2வது இது கேட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுவும் வேஷம் எதுவும் போடுறாங்களா? இல்ல. பண்ணிட்டோம்னா அப்புறம் டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து சமைக்கனா கஷ்டமாயிடும்ல. அதனால வேகமா வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க நின்னுட்டு மஞ்சரி. ஓகே. நான் அதுல எதுவும் இல்ல, நம்ம நேத்து அவ்வளவு கணம் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம குக்கிங் பக்கம் இருக்குல்லங்க. வந்துருவோம். ஏன்னா அவங்க நியூட்டன்ஸ் 3ல இருக்குல்ல. ம். ஓகே. இவரு நான் ஹாசன் அவர் நீங்க வந்தீங்க ப்ரோ. ஏதாவது பேசணுமா ப்ரோ? நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நேத்து நைட்டு ஸ்பேஸ்ல மெசேஜ் இல்ல, தூங்கிட்டேன் ப்ரோ. நான் மாத்திரை போட்டிருந்தேன், தூங்கிட்டேன். நானும் தூங்கிட்டேன், ஹோஸ்டும் தூங்கிட்டேன். ரூபா சொல்லுங்க. ஒரே ஒரு கால் இருக்கு, நான் பண்ணிட்டு வந்துடுறேன்ப்பா. ஓகே ப்ரொஃபசர். வாங்க அட்ரஸன். பிக் பாஸ் பாக்குறீங்களா அட்ரஸன்? அவர் எங்கங்க பார்க்க போறாரு? அச்சரன். அவர் அட்ரஸன் தான் கூப்பிடுவார். எல்லாருமே அவர் அப்படிதாங்க கூப்பிடுவோம். நீங்க மட்டும் இல்ல. சொல்லுங்க குணா. ஸ்பீக்கர் வாங்குனீங்க, பேசாம உட்காந்துதான் என்ன அர்த்தம்? நேத்து காலையில தூங்க போனவரு இன்னைக்கு தான் வரீங்க. சொல்லுங்க. இல்ல சுபாக்கா, நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. கீழ இருந்து கேக்கலையா? லிசனர்ல இருந்து கேக்கலையா? லிசனர்ல இருந்தா கேட்கல, அதனால மேல வந்துட்டீங்க. சரி புரிஞ்சு. நீங்க பேசுங்க. ஓகேங்க. இது இந்த தடவை யாருங்க நிறைய அந்த ஹார்ட் வாங்கி என்எஃப்பி வாங்குவாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா சாம் ப்ரோ? தீபக் மோஸ்ட்லி அவங்க நிறைய வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லாருமே சைடுல இப்போ தீப் 3 வச்சிருக்காரு. மஞ்சரியும் 3 வச்சிருக்காங்க. எப்படியும் அவங்களோட டார்கெட் வந்து மஞ்சரியா தான் இருக்கும் தீபக்கை விட. ஆமா. இவரும் வச்சிருக்காரு, முத்தும் வச்சிருக்காப்ல. இல்ல கேம் எப்ப வேணாலும் மாறும் சுபாஷ், சொல்லவே முடியாது நம்மளால. சடனா எப்படி திரும்பிடும். இல்ல இன்னைக்கு தெரியும்ல பூர்ணி, நேத்து மாதிரி விகரசா விளையாட மாட்டாங்கன்னு தெரியும்ல நம்மளுக்கு. இல்ல கண்டிப்பா அப்படி விளையாட மாட்டாங்க. அதனாலதான் நான் கேக்குறேன். வேற எதுவும் இல்ல, நம்மளுக்கு ஒரு இதுதானே கேக்குறேன். நீங்க ப்ரோமோலயே ஒண்ணுமே வரலீங்க. ஆமா, ப்ரோமோல ஒண்ணும் வரல. எனக்கு என்னவோ இவங்க வந்து விஷால் வாங்குறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஹார்ட் எடுக்கிறதுக்கு விஷால் சான்ஸ் இல்லைங்க, ஜெஃப்ரி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா ஜெஃப்ரிட்ட 3மே இல்லையே ப்ரோ. 3மே இல்லையே அவர்கிட்ட. இல்ல இப்பதானே ஒரு டெவில வந்திருக்காரு ஆக்சுவலா. இல்ல போன நேத்து இது இன்னது கம்பேர் பண்ணி தானே ப்ரோ, அது கம்பைன் பண்ணி தானே ப்ரோ வரும். இவங்க கிட்ட இருந்து வாங்குனது பேலன்ஸ் வச்சிருந்தது வச்சு வராதுன்னு நினைக்கிறேன். பாப்போம், அது தெரியல. கவனிச்சு அஞ்சரை கிட்ட 3 ஹார்ட்டும் போயிடுச்சு. ஜெஃப்ரி ஓடி போயிட்டு சாச்சனா கிட்ட ஒரு ஆட்டை புடிங்கிட்டுறாரு. புடிங்கிட்டு தான் அந்த கேப்டன் காமிக்கிறாரு உங்களுக்கு. ஓகே அதுதான் காமிக்கிறாரு. கம்பேரிசன்ல பாத்தீங்க அப்படின்னா தீபக் இன்னைக்கு வந்து கண்டிப்பா டென்ஷன் ஆயிடுவாரு. அவரு கொஞ்சம் டென்ஷன் பத்தி தான் அவரு. அதே மாதிரி நம்ம நோன்றதுக்கு யாரும் இல்ல ப்ரோ. அவரை டார்கெட் பண்ற ஆளுங்க கம்மியா இருப்பாங்களா, அதுக்கு சொல்றேன். ஆமா கம்மியா இருக்காங்க, இருந்தாலும் பாப்போம். ரஞ்சித் செய்வாருன்னு நினைக்கிறேன் தீபக். ஓகே. ஏன்னா நேற்று ரஞ்சித்துக்கும் அவருக்குமே நிறைய இந்த இதெல்லாம் நிறைய நடந்துச்சு. அவர் பண்ணுவாரு. ஆனா அவரும் பேசுமே கொஞ்சம் அந்த ப்ரோமோல டென்ஷனா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலா பார்க்கும்போது. ஓகே.
அப்படி நீங்க பழைச கையில ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கவங்களும் புதுசா வாங்குறவங்களும் பாத்தீங்க அதையும் அப்படின்னா கம்பைன் பண்ணி தான் ப்ரோ வரும். அப்ப நேத்து வச்ச கேமுக்கு இது இல்லாம போயிடும்ல. இப்ப நேத்து யாருக்கிட்டயுமே இல்லையா? ஆனந்தி கிட்ட கூட இல்ல ஆனந்திட்ட நினைக்கிறேன். 2 இருந்துச்சு ப்ரோ. ஆனந்திட்ட 2 2 இருந்துச்சு. இருந்துச்சு. விஷால் கிட்ட 3, ரயான் கிட்ட 3 இருந்துச்சு ப்ரோ. ரயான் இவங்க 3 பேரு. இவங்க 3 பேர்ல அந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்றவங்க இருப்பாங்களான்னு தெரியல. விஷால் இல்ல மேபி இல்ல. இப்ப இருப்பாங்க. ரயான்லாம் சௌந்தர்யா போய் ஏதாவது பேசி விட்டு கூட நீங்க சௌந்தர்யா கிட்டயும் இவங்கள்ட்டயும் வாங்கிடலாம்ல. ஜாக்கி கிட்டயும். அப்படி வாங்கலாம். அப்படி வாங்கினா அவங்களுக்கு இந்த கேமே போயிடுங்க. வெளியில எல்லாம் அப்புறம் ம். சுத்தமா பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே. அது நம்ம இப்ப போக போக தான் நம்மளுக்கு தெரியும். இவங்க ஜனனி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க ப்ரோ. அவங்க என்னன்னு கேட்போம். ஜனனி சொல்லுங்க. ஹாய். சி எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. சொல்லுங்க. போஸ்ட் வந்து சொல்லியிருப்பாரு 100 சிட்டப்ஸ் எல்லாம் நீங்க கொடுக்காதீங்க, அது பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அப்படி சொல்லியுமே தர்ஷிகா குடுக்குறாங்க. ஓகேவா? அவங்களை கொஸ்டின் கேட்டா என்ன சொல்றாங்க, அன்ஷிதா வந்து ஸ்டாப் பண்ணிருக்கணும், அவ பண்ணல அப்படின்றாங்க. முத்துக்குமரன், அருண், தீபக் யாருமே தர்ஷிகாவை நீ ஏன் கொடுத்தன்னு கேட்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? இல்ல அது சொல்லிருவாங்கல்ல. தீபக் சொல்லிருவாங்கல்ல. அவங்கவங்க செய்யறதுக்கு அந்த அவங்க வந்து கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணிக்கணும் சொல்லிருவாங்க. யாரும் யாருக்குமே வந்து இங்க அட்வைஸ் பண்ண முடியாது இல்லங்க. இருந்தாங்கன்னா இதே மாதிரி ஆன்சர் பண்ணிருப்பாங்களா? புரியலங்க. கிளியரா இல்ல. இல்ல இப்போ சும்மா ஒரே நிமிஷம் ப்ரொமோட்டிவ் வந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி தான் ஜாக்லின் தூக்கி போட்டு போயிட்டாங்க சித்ரிகிட்ட. நான் சொன்னேனா இல்லையா? இது ஃபேக்ட் ப்ரோ. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் இது. இல்ல கோவத்துல தான் தூக்கி போட்டு போற மாதிரி இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுல்ல. அதையும் பாக்கலாம். கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. அவங்க ஜனனி பேசுறாங்க. கட் பண்ண. சாரி பேசுறாங்க. பேசி முடிக்கட்டும் நான் ஹாசன். அவங்க கேட்டதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. இல்ல அதத்தான் சொல்லுவாங்க. ஜனனி பேசட்டும் அப்படின்னு சொல்லத்தான் நானுமே. ஓகே ப்ரோ. ஓகேங்களா? அப்போ நேத்திக்கு ஃபுல்லாவே ரொம்ப அவங்க ஆக்சுவலி தர்ஷிகா பண்றது நம்ம வியூவர்ஸ்க்கே ரொம்ப ஹர்ஷா. இந்த வீட்லயே அவங்க இருக்காங்க. அந்த வீட்ல அவங்க பண்றவங்க இவங்க எல்லாம் நியாயமானவங்க, இவங்க எல்லாம் கரெக்டா பேசிட்டோம், நாங்கெல்லாம் வந்து அறம் சார்ந்தவர்கள்னு சொல்றாங்க இல்லையா? சோ அப்ப இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்குற போது ஏன் இவங்க எல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க? அப்புறம் இன்னொன்னு எனக்கு என்னன்னா, இப்போ ஜாக் சவுண்ட் ஏதாவது தப்பு பண்ணா முத்துக்குமரன் வராரு, முத்துக்குமரன் ஏதாவது தப்பு பண்ணா ஜாக் சவுண்ட் வராங்க. இவங்க 2 பேரும் இவங்க கால் அப்படியே புல் பண்ணி கடைசியில பாத்தீங்கன்னா தீபக்கும் பவித்ராவோட கிராஃபும் ஏறிட்டே இருக்கு. சோ போக பார்த்தா தீபக் டைட்டில் வினராகவும் இவங்க வந்து ரன்னர் ஆயிடுவாங்களோன்னு தோணுது அந்த மாதிரி. சோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு கேக்குறேன். ஏங்க அவங்கவங்க கேமுக்கு தாங்க அவங்கவங்க வந்து பொறுப்பு. சரிங்களா? இன்னொருத்தங்க கேம்ல போய் நீங்க இப்படி விளையாடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு முடியாது. அது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தலையிடவும் யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப தீபக் போய் நீ இப்படி விளையாடலாம், அப்படி விளையாடக்கூடாதுன்னு வந்து அவர் இன்ஸ்ட்ரக்ஷனோ இல்ல டிக்டேஷனோ பண்ண முடியாதுங்க. சரிங்களா? பண்ணா அவங்க ஒத்துக்குவாங்களா? ஃபர்ஸ்ட் மஞ்சரி ஒத்துக்குவாங்களா? இல்ல தர்ஷிகா ஒத்துக்குவாங்களா? இல்ல சாச்சனா தான் ஒத்துக்குவாங்களா? அது எப்படி திருப்பி விடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். என்னோட கேம் என்னோட விளையாட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அதை அவங்க வந்து டர்ன் பண்றதுக்கு ட்விஸ்ட் பண்ணி விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எனக்கு பிடிக்கலன்னு கூட அவங்க சொல்லல. அவர் சொல்லிட்டாருங்க. இவங்க நீங்க பண்ண விளையாட்டு வந்து இல்ல அவர் சொல்லிட்டாரு. அந்த டிஸ்கஷன்ல சொல்லுவாருங்க ஜனனி, நீங்க விளையாண்டது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு தான். பட் ஆனா நீங்க உங்களோட கேமை நீங்க விளையாடுறீங்க, அதை நீங்க ஃபேஸ் பண்ணிக்கங்கன்னு கிளியரா சொல்லிடுவாரு. எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுவாரு அவரு. நீங்க விளையாண்ட விதம் பிடிக்கலன்னு சொல்லுவாரு. இதே சேம் நான் சொன்ன இதே விட அப்படியே சொல்லுவாரு அவர். ஓகே. இவங்க நான் ஹாசன். நீங்க சொல்லுங்க ப்ரோ. அதுதான் இவங்க ஜனனி பேசுறாங்க. கேக்குதா பேசுறது? கேக்குது ப்ரோ. கொஞ்சம் இது வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. பட் சொல்லுங்க ப்ரோ. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கொஞ்சம் சவுண்டா பேசுறோம். இது இல்ல பேசுங்க. நாங்க புரியலன்னா கேக்குறோம். ஓகே. அதேதான் நேற்று அவங்க டிஸ்கஷன் ரூம்ல பேசின மாதிரிதான். அவங்க செஞ்ச விஷயத்துக்கு அவங்க ஹவுஸ்ட வந்து பதில் சொல்லிக்கிறது. ஓகேவா? பட் ஆனா டாஸ்கனுடைய ரூல்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு அதன்படி விளையாண்டாங்களா இல்லையாங்கிறது வந்துட்டு நீங்க எல்லாருமே அனலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டாஸ்கனுடைய ரூல்ஸ் நம்ம ஆஸ் ஆடியன்ஸா கேமை வந்து ஜஸ்ட் நம்ம பார்க்குற வியூவர்ஸா நம்ம வந்து பார்க்கும்போது எஸ் அது வந்து ஓவர் போர்டா போகுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே பட்டதுதான், இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. பட் ஆனால் நம்ம டாஸ்க்குன்னு உள்ள வரும்போது அந்த டாஸ்க்ல என்ன விதிமுறைகள் இருக்கு,
அது இதுக்கு முன்னாடி எல்லாம் டாஸ்க் எந்த அளவுக்கு விளாண்டுருக்காங்க, இன்னைக்கு நம்ம இன்னைக்கு எப்படி விளாண்டுருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அந்த வகையில வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ்க் வந்து ஈவு இறக்கமா இருக்கக்கூடாது, ஹியூமனிட்டி கொஞ்சம் கூட காட்டக்கூடாதுங்கிற போது எனக்கு இது ஃபுல்லாவே அக்செப்டபிள் தான். இது வந்து தர்ஷிகா அந்த சிட்டப்ஸ் வந்து போட வச்சது சரியா தப்பாங்கிறது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஹியூமனிட்டி படி பார்க்கும்போது ஹியூமனிட்டியே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அது ஓகே தான். பட் ஆனால் அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஈவன் தர்ஷிகாவுக்குமே ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. பட் ஆனால் ஷீ இஸ் இன் கேம் ஆக்சுவலி. அவங்க வந்து ரூல்ஸ் படி விளாடுறாங்க. அண்ட் ஆனால் அங்கே மற்றவங்க எல்லாருமே சொல்ற மாதிரி ஒன்று அவன் வந்து தூக்கி போட்டு கிளம்பிடணும், இல்லையா அன்ஷிதா ரியாக்ட் பண்ணிடணும். ஸோ அதுவும் இல்லையா தர்ஷிகா சரி வேணாம் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாச்சும் டாஸ்க அன்ஷிதாவை இது தூண்டுற மாதிரி பண்ணிடு. இதுல எது சரி எது தப்பு அப்படிங்கிறது வந்துட்டு ஜட்ஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இதுதான் நேத்து ஜெஃப்ரி வந்து சொல்லுவாப்ல என்ன சொன்னாலும் நீங்க வந்து கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்ஷிதா கிட்ட சொல்லிட்டு தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா சிட்டப் பண்ண ஆரம்பிப்பாரு. அவர் ஃபர்ஸ்டே சொல்லிடுவாரு எனக்காக நீங்க உடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு டார்கெட் வந்து அன்ஷிதா தான் சொல்லிட்டு நீங்க அவங்க பாருங்களேன், அவங்க கவுண்ட் பண்ணிட்டு இருக்கப்ப அன்ஷிதாவோட ஃபேஸ் கையெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி ஷிவர் ஆயிட்டே இருக்கும். அவங்க வந்து அதை வந்து மறைச்சிக்கிட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல அதை தான் பண்ண முடியும். அதை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஒரு இடத்துல எங்க வந்து ஜாக்லின் வந்து உடஞ்சு பேசுறப்ப அவங்க வந்து அந்த இடத்துல இதாயிடுவாங்க, பர்ஸ்ட் அவுட் ஆயிடுவாங்க. ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி பண்ணிருக்காங்க, பிரபு பண்ணிருக்காங்க. டாஸ்க் நான் இப்போ மஞ்சரி தர்ஷிகா அவங்கவுங்க விதத்துல அவங்கவுங்க டாஸ்க் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆனா ரெண்டு இருக்கு இந்த பாயிண்ட். இந்த டாஸ்கே பாத்தீங்கன்னா ஏஞ்சல் டாஸ்க் வந்து நீங்க ஏஞ்சல் டாஸ்க் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஏஞ்சலா நிஜமாலே இருக்காங்களா, அதே மாதிரி டீமன்ஸ்க்குமே இவங்க வந்து நிஜமா எப்படி இந்த பவர் வந்தா இவங்க எப்படி யூஸ் பண்றாங்கன்னு ரெண்டுமே பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்னன்னா நீங்க வந்து இப்ப நீங்க வந்து ஒரு ஆப்போசிட் ஆள நீங்க டார்கெட் பண்ணி அவங்கள பெர்ஃபார்ம் பண்ற போது நீங்க வந்து அவங்களோட ஓவர் போட்டீங்கன்னா இப்ப பவித்ரா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த இன்சிடென்ட்டே எடுத்துக்கலாம். பவித்ராவை போய் தீபக் அட்டாக் பண்ற போது பவித்ரா உடஞ்சிருவாங்க, டக்குன்னு ஒரு 5 minutes பேட்ச் வாங்கின்னு போயிடுவாரு. அப்போ தீபக் கேம் நல்லா இருக்கும். அதே வந்து இவங்க மஞ்சரி வந்து ரொம்ப டஃப் கொடுக்குறப்போ பவித்ரா என்னதான் இருந்தாலும் வெட் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அப்போ பவித்ரா மேல போயிடுவாங்க. சோ இவங்க ரொம்ப ஹார்ஷா நான் வந்து நான் வந்து மென்டலா டார்ச்சர் பண்ணாம பிசிக்கலா இந்த மாதிரி டார்ச்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மஞ்சரி. அதுவுமே எனக்கு ஓகேன்னு தோணுச்சு, அதனாலதான் நான் பண்ணேன். ஏன் கபசுர குடிநீர் வந்து குடிக்க வைக்கிறமோ நீங்க எல்லாம் குடிக்கலையா, அப்ப முட்டை குடிக்கிறதுல என்னன்னு நீங்க வந்து முட்டை குடிக்க வைக்கிறது அதுக்கு கூட நான் உள்ள வரல. பட் ஆனா நீங்க அடுத்தவங்களுக்கு டாஸ்க் கொடுக்குற போது நீங்க பார்த்துதானே பண்ணணும். ரொம்ப ஓவர் போர்ட் பண்ணி அவங்க வெட் ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க இப்ப இவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணியுமே நீங்க பவித்ராக்கு கொடுத்துடுறீங்கல்ல உங்களோட இதை. இல்ல ஆனந்திக்கு ஏதோ வாயில போட்டுட்டு தாவாங்கட்டிய மேல தூக்கி விட்டு மேல பாரு நீ துப்ப கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க. அதெல்லாம் ரொம்ப கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே மஞ்சள் என்ன பண்ணுவாங்கன்னா டொமேட்டோ கீழே விழுந்துரும். அப்பவுமே அதை எடுத்து நீ சாப்பிடுன்னுவாங்க. சோ இதெல்லாம் சாப்பிட மூஞ்சில ஃபுல்லா தேய்ச்சி விடுவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இதுக்குமே என்ன சொல்றாங்கன்னா சில ட்வீட்ஸ்ல எல்லாம் நீங்க வந்து கன்னடா பிக் பாஸ போய் பாருங்க, அவங்க எல்லாம் விம் லிக்விடே கண்ணுல போடுறாங்க, அப்ப இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்றாங்க. நாங்க வந்து கன்னடா பிக் பாஸையும் ஹிந்தி பிக் பாஸையும் பார்க்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரிலாம் அனாயிங்கா இருக்கிறதுனால தான் நாங்க பாக்குறது இல்ல. தமிழ் பிக் பாஸ் ரொம்ப டீசென்டா இருக்கும்னு நம்பிதான் நாங்க பாக்குறோம். சோ இதுலயுமே இந்த மாதிரி ரொம்ப அனாயிங்கா பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்க எதுக்கு சொல்றீங்க நான் அறம் சார்ந்துதான் விளையாடுவேன், நான் வந்து அறத்தோட தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. அட்லீஸ்ட் நான் கேமுக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லி விளையாடினா கூட பரவாயில்ல. ஏங்க அறம் சார்ந்து விளையாடுனா அந்த கேமே விளையாட முடியாதுங்க ஜனனி. இல்ல நான் ஹிந்தி பிக் பாஸ் பார்க்காததுக்கு காரணமே டாக்ஸிசிட்டி ரொம்ப அதிகங்க. அது ஒண்ணுன்னா நம்மளால வந்து மனசால ஏத்துக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும் டாஸ்க். பட் அது நம்மளால பார்க்கவும் முடியாது. சொல்லுங்க ப்ரொஃபசர். ஒரே நிமிஷம் சொல்லுங்க. கன்னடா ஒரே நிமிஷம் இல்ல நான் சொல்லிக்கிறேன். நீங்க கன்னடா, ஹிந்தி, தெலுங்கு இதெல்லாம் பாருங்கன்னு சொல்ற